அதாவது இறை வார்த்தை உள்ளத்தில் விழுந்து விதை போய் வளர்ந்து பலன் தரக்கூடாது, இவன் நன்மை அடையக்கூடாது, இறை வார்த்தையில் வாழ்வடையக்கூடாதுன்னு ஒன்று திட்டம். அதனால நாமெல்லாம் வாழ்வடையக்கூடாதுன்னு யார் திட்டம் போட்டிருக்கா? சாத்தான். அது சும்மையாக செயல்படுது. நம்ம ஆமாம் சரிதான் நீ வாப்பா இந்த கொண்டு போயிரு சொல்லி வழியை கொடுத்துரு வார்த்தைகளை. அப்படித்தான் நடக்குது. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லை. அப்படித்தானே? கோயிலுக்கு வந்து என்ன புண்ணியம்? ஒன்று புண்ணியம் இல்லை. அப்படித்தானே இருக்குது. அந்த வகையில் போகலாமல் போகக்கூடாது. அவங்க சொன்னால் ஆர்வத்தோடு இருக்கவங்க கேட்பாங்கன்னு. அந்த ஆர்வம் வேண்டும், ஆனால் அதே மாதிரி கவனமும் வேண்டும். காதால் கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டே இருக்கத்தான் உள்ளத்தில் அந்த இறை வார்த்தை போகும். அப்படிப்பட்ட வகையில் இறை வார்த்தையுடைய ஆற்றல் நம்மளை இழந்து போயிருக்கோம். பார்த்துங்க, இறை வார்த்தையும் வாழணுமா? உள்ளத்தில் இல்லாட்டி பண்ண வாழ முடியுமா? இது 6-7 மணி தான் டிவி பட்டி பார்க்கும்போது வாழ முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னா டிவி பட்டி பாருன்னு சொன்னாரா? இல்லை. பின்ன நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? 1 மணி நேரம் பார்க்கலாமா? 1 மணி நேரம் பார்க்கலாமா? 1 மணி நேரம் என்னதான் பார்ப்பீங்க? நாங்கள் உள்ள வண்டவாளங்கள்லாம் பார்ப்பீங்க. அதுதானே அந்த நேரத்தை கணக்காக்கி போய் இந்த வண்டவாளம் எப்போ வரும் சொல்லிட்டு பார்க்க போவீங்க. அப்படி தானே? சீரியல் பட்ட அதெல்லாம் அதுதான். அப்போ என்ன போச்சா, நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அங்கே என்ன கிடைக்குது? ஆகாதெல்லாம் கிடைக்குது. கிடைக்கும் போது நல்ல காரியங்கள் அது நற்செய்தியா செய்தியா தவறான செய்தியா? அதெல்லாம் தவறான செய்தி. டிவி பெட்டியில் நல்ல செய்தி எதுவுமே வர முடியாது. தவறான செய்தி தான். நற்செய்தி கடவுள் தந்த செய்தி ஒன்று தான். அதில் நற்செய்தி பெற்றுதான் வாழ்வு தரும் செய்தி அங்கே தான் இருக்கிறது. நற்செய்தி பெற்றில் எதை கேட்டாலும் வாழ்வு தராது. ஆனால் அப்படிப்பட்ட வகையில் அந்த வாழ்வு தரும் செய்தியைத்தான் நாம் நாடு தேட வேணும். கண்டபடி அங்கே இங்கே கிடைக்கிற செய்தி அல்ல, பத்திரிகைகளில் கிடைக்கிற செய்திகள் அல்ல, அல்லது டிவி பெட்டியில் கிடைக்கிற செய்திகள் அல்ல. அதனால் இப்படிப்பட்ட நம்முடைய இறை வார்த்தையை நிர்மூலமாக நம்மிடத்தில் எடுத்துக்கொள்வதெல்லாம் இந்த இதெல்லாம் சாத்தா ஒரு பக்கம், நற்செய்தி பெட்டி ஒரு பக்கம், பத்திரிகை ஒரு பக்கம், செய்திகள் செய்யணும் ஆர்வத்தோடு போகிறது இன்னொரு பக்கம். சரி, செய்திகள் வேண்டியதான், வேண்டான்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அதெல்லாம் அளவோடத்தான் நான் வாழ் தரும். சுத்தம் கூட பக்கத்து காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளாமே தவிர வாழ்க்கைக்கு உதவாது அவைகளெல்லாம். உங்களுக்கு புரியுதா சொல்லுகிறது? நீங்கள் 3வது சபையில் இருக்கிறீங்க. ஒரு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு திட்டவட்டமாக முடிவெடுக்க நல்லது தான். நல்லது இல்லையா? 3வது சபைனா கொஞ்சம் தியாகம் ஒருத்தல் இதெல்லாம் வேண்டாமா? வேணும். இந்த தவக்காலத்து மட்டும் இல்லை, வாழ்க்கையே நல்லதாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளணும். வாழ்க்கை அழிக்கக்கூடிய கருத்தை தேடி போவீங்களா? நீங்கள் வேற எங்கேயும் அதுக்கு தான் போறீங்க. சரி, அதனால் அப்படிப்பட்ட வகையில் இந்த இறை வார்த்தையின் ஆற்றலை வல்லமையை குறித்து சொல்லித்தர வருகிறார். அது எவ்வளவுக்கு அதிகமாக ஆர்வத்தோடு தேடுவோம், உள்ளத்தில் வைக்கிறோமோ அதனால் நாம் என்ன நோய் பிணியெல்லாம் நீக்குகிறோம். நமக்கு குழப்பங்கள்லாம் அகன்று போகிறது. உள்ளத்துக்கும் உடலுக்கும் பெரிய மருந்தாக அமைகிறது. அதுதான் முக்கியமானது. புரியுதா? அதனால அதைத்தான் தேடி போட வேண்டும். நம்ம உள்ளத்துக்கும் உடலுக்கும் தேவையான காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய இறை வார்த்தையை தேடி போட பொழுது நாம் நிச்சயமாக நலமடைகிறோம். அப்படித்தானே? நம்ம அந்த மாதிரிப்பட்ட வகையில் நீங்கள் நற்செய்தி ஆர்வத்தோடு தேடுங்க. அது சொல்ல வருகிறார். நிச்சயம் வந்தாச்சவங்க. அதனால அந்த மாதிரி நீங்கள் இறை வார்த்தையில் ஆர்வம் கொண்டு நடக்க வேண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா கடவுளுடைய ஆசீர்வாதம் தெய்வீக முறையில் ஒவ்வொரு மேலையும், குறிப்பாக எஸ்எஃப்எம் அங்கத்தின் மேலே எல்லா இடத்துல இருக்க மக்கள் மேலையும் நமது மறை மாவட்டத்தில், கோட்டா மறை மாவட்டத்தில் எல்லா எஸ்எஃப்ஓக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. எனதருமை பிரான்சிஸ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவக்காலத்திலே நல்லதொரு தியானத்தை நமக்காக இறை வார்த்தையோடு இணைந்து ஆவியின் பயணத்தில் அழைத்து செல்ல வந்திருக்கும் சகோதரர் ஜான்சன் செக்யூரா மற்றும் அவரது குழுவினருக்கு மறை மாவட்டத்தின் 3 மண்டல எஸ்எஃப்என்ஓர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். I welcome Brother Johnson Secura on behalf of the 3 regions of Kota Diocese SFO. இக்குழுவினரை இங்கு வந்து நமக்கு துவக்கவரை ஆற்றி அமர்ந்திருக்கும் அருள் தந்தை கப்ரியல் அவர்களுக்கும் நமது 3 மண்டல எஸ்எஃப்என்ஓர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இத்தியானத்தை பயனுள்ள வகையிலே பங்கு கொண்டு வாழ்க்கையோடு இணைத்து இத்தியானத்தை பயனுள்ள வகையிலே பயன்பெற்று வாழ்ந்து காட்ட வந்திருக்கும் நமது 3 மண்டல எஸ்எஃப்ஓ நிர்வாகிகள், உறுப்பினர் அறுவரையும் வருக வருக என வரவேற்று
அமைகின்றேன். The anointing of the Holy Spirit is for battles. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்வது நாம் இத்தகைய போராட்டங்களை சோதனைகளை வாழ்க்கையில் வெற்றி கொள்வதற்காகத்தான். Many times you have heard people saying, let us pray for the anointing of the Holy Spirit. நிறைய நேரங்கள்ல நீங்க மக்கள் பேசுவதை கேட்டிருப்பீர்கள், நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம் என்று. Is it right? கரெக்ட் தானா? சரியா? Is it right? சரிதானா? And today God wants you to experience the anointing of the Holy Spirit. என்று ஆண்டவர் நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தில் அந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். And we will not leave this place till we experience the anointing of the Holy Spirit. ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாம் போக போவதில்லை. The very reason God anoints you with His Holy Spirit is to win battles in your life. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களில் வெற்றி பெறுவதற்காக அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ஆவியிலே அபிஷேகம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். Why is this anointing for? இந்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக? What is the meaning of the word anointing? அபிஷேகம் என்றால் அதற்கு பொருள் என்ன? I'll repeat again. What is the meaning of the word anointing? அபிஷேகம் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? The word anointing means to rub something. அபிஷேகம் என்று சொல்லும்போது நாம் ஒரு பொருளிலே அவ்வாறு உராய்வது என்று பொருள். When a child is born, you take oil and massage the child with oil. That is, you are anointing the child with oil. ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய எண்ணெயை எடுத்து அந்த குழந்தை மேலே நல்லா தடவுறீங்க, அந்த எண்ணெயை வச்சு தடவி அபிஷேகம் செய்கிறீங்க. So when God says I'm going to anoint you with Holy Spirit, means just as you anoint a child with oil, in the same way He is going to anoint you with the Holy Spirit. ஆண்டவர் உங்களை ஆவியிலே நான் அபிஷேகம் செய்ய போகிறேன் என்று கூறுவதன் பொருள் எவ்வாறு ஒரு குழந்தையை எண்ணெயை தேய்த்து அதை முழுவதுமாக அபிஷேகம் செய்கின்றீர்களோ அதுபோல் ஆண்டவர் உங்களை ஆவியினால் இன்று அபிஷேகம் செய்ய போகிறார். Now why does a mother anoint the child with oil? எதுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அந்த எண்ணெய் தேய்ச்சி நல்லா அவங்க தடவி வைக்கிறாங்க? In Tamil Nadu, they anoint the child with oil. தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு எண்ணெய் தடவி விடுறோமா? எண்ணெயை தலையெல்லாம் கால் உடம்பு எல்லாம். Why do you do that? எதுக்கு அப்படி செய்கிறோம்? Because at home there is lot of oil. வீட்டில் நிறைய எண்ணெய் இருக்குன்னு அப்படியே ஊற்றி விடுறோமா? healthy The oil makes the child healthy. அவ்வாறு எண்ணெய் தேய்ச்சி அந்த குழந்தைய நாம் வளர்க்கும் போது அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது, அதனால செய்கிறோம். Makes the skin beautiful. அந்த தோல் எல்லாம் எப்படி இருக்குது? பளபளபளான்னு இருக்குது, அதனால அப்படி செய்கிறோம். Makes the child's bones strong. அந்த குழந்தையோட எலும்புகள் எல்லாம் நல்லா பலப்படுத்துது, அதனால அப்படி செய்கிறோம். In the same way, God says, I will anoint you with Holy Spirit. அதே போலதான் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களை நான் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்வேன் என்று சொல்கின்றார். So you find in the Bible, in the New Testament and in the Old Testament, when people of God got anointed, they received the power of God, the ability of God to do supernatural things and have victory in life. அதனால்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இவ்வாறு எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்படும் போது அத்தகைய மனிதர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வருகின்றார். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் அந்த மக்கள் மேல் தங்குகின்றது. அப்போது அவர்கள் அந்த ஆவியின் வல்லமையையும் இன்னும் துணிச்சலான காரியங்கள் செய்வதற்குரிய திறமையையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து முடிப்பதை இந்த பைபிள் காட்டுகின்றது. That is why you find that when we start praying, so many people get healed. It's not because of us, but because the anointing
of the Holy Spirit is empowering us. நாங்கள் ஜெபிக்கும்போது அநேகருக்கு சுகம் கிடைக்கின்றது. நாங்கள் செய்யும் ஜெபத்தினால் அல்ல, மாறாக ஆவியானவர் நிரப்பும் போது, ஜெபிக்கும் போது ஆவியானவர் அபிஷேகம் செய்கின்றார். அப்போது அந்த ஆவியானவருடைய வல்லமை சக்தியானது செயல்பட்டு உடலில் இருக்கின்ற மனதில் இருக்கின்ற நோய் சுகமாகின்றது. So supernatural power is put upon our natural ability. இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு திறனோடு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியானது அங்கு கலக்கின்றது. And with this supernatural power, we can face every challenge in our life and have victory in our life. இத்தகைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சக்தியை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய சவால்களாகவும் எத்தகைய போராட்டங்களாகவும் இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு துணிச்சலும் திறனும் கிடைக்கின்றது. Let us take a few examples. நாம் சில உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். David was anointed with the Holy Spirit. David was anointed with the Holy Spirit. தாவீது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டார். He could go and fight Goliath and win the battle. கோலியாத்தை அவர் நேரடியாக சென்று அவரோடு சண்டையிட்டு அவரை வெற்றி கொண்டார். In the same way, the prophets of God, they received the Holy Spirit. They could prophesy and give the message of God. அதே போலத்தான் ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள், அவர்கள் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அதனால் ஆண்டவருடைய இறைவாக்குகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். So today we are going to pray for the anointing of the Holy Spirit in this place. இந்த இடத்தில் இன்று நாம் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். And you will receive God's ability to have success in life. நீங்கள் ஆண்டவருடைய சக்தியையும் திறமையையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. Are you happy about it? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா? Are you happy about it? அப்படி வெற்றி நம்ம வாழ்க்கையில கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? Let me give you another example. Saul was on his way to Damascus. இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகின்றேன். சவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகின்ற வழியிலே He met the Lord Jesus, அவர் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார். but he could not recognize him. ஆனா அவருக்கு முதல்ல யாருன்னு சொல்லி கண்டுகொள்ள முடியவில்லை. He was blinded, அவர் கண்ணு குருடானது. and for 3 days he was blind. 3 நாட்களுக்கு கண்கள் குருடாகவே இருந்தார். And as a man of God came to him, அப்போது ஒரு கடவுளின் மனிதர் அவரிடத்திலே வந்தார். and said to Paul, who was Saul, அப்போது பவுலாக மாறிய சவுலிடத்தில் அவர் கூறினார், Saul, receive your sight, receive the Holy Spirit. சவுல், இப்போது நீர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், உமது கண் பார்வையை திரும்ப பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். And Saul received sight and he received the Holy Spirit. அப்போது சவுலுடைய கண்கள் திறந்தது, அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்ப பெற்றார். And from that day on, Saul was never Saul, he became Paul. அந்த நாளிலிருந்து அவர் சவுலாக இருக்கவில்லை, அவர் பவுலாக மாறினார். 12 years back, the Lord touched my life. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். You came to this place on your own. நீங்க இந்த இடத்துக்கு உங்க சுய விருப்பத்தினால இங்க நீங்க வந்திருக்கீங்க. I did not come on my own. ஆனா நான் அப்படி என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் போகல. I was brought to the place by my wife, another woman, because I'd lost my mind. என்னுடைய நினைவு ஆற்றலை நான் இழந்ததினால் என்னுடைய மனைவியும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய நண்பரும் என்னை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். I had lost my memory. I did not know my name. I did not know my wife. I did not know my children. என்னுடைய நினைவு ஆற்றலை நான் இழந்து விட்டேன். அதனால் என் மனைவி யார், என் பிள்ளைகள் யார், நான் யார் என்பதை எனக்கு தெரியாது. I knew nothing. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் நினைவில் இல்லை. I was talking to myself like you see some people walking on the road, they are talking to themselves. நீங்க சில ரோட்ல பார்த்திருப்பீங்க பைத்தியங்களை, அப்படிதானே? அவங்களுக்குள்ளே பேசிட்டு இப்படி இப்படி நடந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் நானும் இருந்தேன்.
12 years back, that was my state. 12 வருடங்களுக்கு முன்னால் அந்த நிலைமைதான் எனக்கு இருந்தது. It was when the word of God was being preached and the anointing of the Holy Spirit came, the Holy Spirit came upon me. இறை வார்த்தையை அறிவிக்கின்ற இடத்திலே நான் சென்று அந்த வார்த்தையை கேட்டேன். அங்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். The day the Holy Spirit came upon me, a change took place in my life. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிய போது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. I had lost everything in life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் நான் இழந்து விட்டேன். I had lost my business, my house, my everything. என்னுடைய தொழிலை இழந்தேன், என்னுடைய வீட்டை இழந்தேன், இன்னும் எனக்கு இருந்த எல்லா செல்வாக்கையும் நான் இழந்தேன். When the Holy Spirit came, he began to teach me the word of God. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பிய போது அவர் இறை வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். He empowered me to obey the word of God. அவர் நான் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக எனக்கு வல்லமையை, சக்தியை என்னிலே கொடுத்தார். And that power gave me success in life. அந்த வல்லமை, அந்த ஆவியின் வல்லமை என் வாழ்க்கையில் நான் வெற்றியை மேற்கொள்ள உதவியது. Praise God. Praise the Lord. Hallelujah. 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 And in 12 years, everything changed in my life. 12 ஆண்டுகளில் என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. God blessed me with business. ஆண்டவர் என்னை தொழிலை கொடுத்து ஆசீர்வதித்தார். The same business which had gone into loss now began to profit with the Holy Spirit. நஷ்டத்திலே ஓடிய என்னுடைய தொழில் பரிசுத்த ஆவியின் உதவியினால் அது லாபமாக மாறியது. My habits changed. என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறியது. My nature changed, my character changed. என்னுடைய இயல்பு, என்னுடைய நடவடிக்கை எல்லாமே மாறியது. Everything changed. எல்லாமே மாறியது. And that's what is going to happen today. இன்று அதுதான் இங்கு நடக்க போகின்றது. Are you happy? சந்தோஷமா இருக்குதா உங்களுக்கு? We will see it. We will see the power of God come upon all of you. ஆண்டவருடைய வல்லமை உங்க எல்லார் மேலே இறங்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். And how does a person receive? எப்படி ஒருவர் எப்படி ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறார்? How does a person receive this power? எப்படி ஒரு நபருக்கு இத்தகைய வல்லமை கிடைக்க போகின்றது? All you have to do is believe in the word of God. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இறை வார்த்தையை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். All that you have to do is believe in the sacrifice of Jesus. நீங்கள் ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசுவின் தியாக பலியை நீங்கள் நம்ப வேண்டும். All you have to believe is in the forgiveness and mercy of Jesus. நீங்கள் நம்ப வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் மன்னிக்கக்கூடிய அந்த மன இரக்கத்தை நீங்கள் நம்ப வேண்டும். The Bible says when Peter was preaching in Cornelius' house, பைபிளை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே போதித்துக் கொண்டிருந்த போது the family was hearing the word of God. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். They believed in the word of God. அப்போது அவர்கள் அந்த இறை வார்த்தையை நம்பினார்கள். Acts 10:44 says, as he was still preaching, the Holy Spirit came upon them. திருத்தூதர் பணி 10:44 இவ்வாறு சொல்கின்றது. அவ்வாறு அவர் இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்த போது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்கின்றது. And they were all filled with the fire of the Holy Ghost. அவர்கள் எல்லோரும் ஆவியின் அக்கினியால் நிரப்ப பெற்றார்கள். Praise the Lord. Praise the Lord. The sister who put your hand up, this one who is smiling, now the one behind. Yeah, come here. வாங்க. I want to show you how the Holy Spirit comes. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன், காட்ட போறேன் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்றார் என்று. Do you want to see? உங்களுக்கு பார்க்கணுமா? And I'm just called one. நான் ஒரே ஒருத்தங்கள தான் கூப்பிட்டுருக்கேன். And we are going to make a prayer. நம்ம ஒரு ஜெபம் செய்ய போறோம். And you will all experience the Holy Spirit come upon you. நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவதை அனுபவிக்க போகிறீர்கள். I'm going to make a prayer with her. நான் இப்போ இவங்க கூட ஒரு ஜெபம் சொல்ல போறேன். She will be filled with God's power. அப்போ ஆண்டவருடைய வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். And then we will pray for you.
நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம். You will be filled with power as well. நீங்களும் அந்த வல்லமையால் நிரப்பப்படுவீர்கள். And then we will continue to listen to God's word. அதன் பின்பு நாம் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் கேட்போம். Is that okay? சரியாது? Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? Now, do I know you? Others they will say, I must be knowing her and already told her. எல்லாரும் நினைப்பீங்க இந்த சகோதரருக்கு இவங்களை ஏற்கனவே தெரியும், சொல்லி வச்சிருக்கிறார் போலன்னு. தெரியுமா இவங்கள? அவங்களுக்கு தெரியாது. Hallelujah. Hallelujah. Can I hold your hand? உங்க கையை பிடிக்கலாமா? Close your eyes. கண்ணை பொத்திக்கங்க, கண்ணை பொத்திக்கங்க. Oh Heavenly Father, I thank you, I praise you. அப்பா பிதாவே சொல்லுங்க. No, let only listen. நீங்க ஒருத்தர் சொல்லணும்னா கவனிங்க. அப்பா பிதாவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை போற்றுகின்றேன். I thank you for calling out to me. அப்பா, நீர் என்னிடத்திலே இவ்வாறு கூப்பிடும்படியாக உணர்த்தியதற்காக நன்றி. I was just sitting there and desiring for the Holy Spirit. நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தேன். I did not even think you would call me. எனக்கே தெரியாது நீங்க என்னை எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி. I know you love me. எனக்கு தெரியும் ஆண்டவரே நீர் என்னை அன்பு செய்கிறீர் என்று. And Jesus, I want to tell you I too love you. ஆண்டவராய் இயேசுவே, நானும் கூட உம்மிட்ட சொல்ல விரும்புகிறேன், நானும் உம்மை அன்பு செய்கிறேன். This brother was saying, இந்த சகோதரர் சொன்னார், as Peter was preaching the word of God, பேதுரு இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருந்த போது Cornelius' house, everyone were listening. கொர்நேலியுடைய வீட்டிலே எல்லோரும் அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். As they listened and believed the word of God, அவ்வாறு அந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டும் அதை நம்பிக்கொண்டும் விசுவசித்துக் கொண்டும் இருக்கும்போது, as they believed what you did for them on the cross, Jesus, உங்களுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை பற்றி கேட்டுக்கொண்டிருந்த போது, the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அனைவர் மேலும் இறங்கினார். In the same way, Jesus, அதே போல் ஆண்டவரே, I too believe you died for me on the cross.